வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் வெதர் எ கிவன் இயர் இஸ் லீப் இயர் ஆர் நாட். முதல்ல லீப் இயர்னு என்னது? ஸோ எந்த இயரை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோமோ அதோடைய ரிமைண்டர் 0 வந்துடுச்சுன்னா ஸோ அதை நம்ம லீப் இயர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2020 இருக்குது, அது 4ஆல் டிவைட் ஆகுமா? ரிமைண்டர் 0 வருமா? ஸோ வந்துச்சு, அது லீப் இயர். ஸோ லீப் இயரில் எக்ஸ்ட்ராவாக ஒரு டே இருக்கும், அதாவது February 29. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு இயர் கொடுத்தோம்னா அது லீப் இயராக இல்லையான்னு நம்ம ப்ரோக்ராம் சொல்லணும். சரி, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு எப்பவுமே டெஃப்னு கீவேர்ட் கொடுப்போம். ஸோ ஃபங்க்ஷன் பேர் என்ன கொடுக்க போகிறோன்னா இஸ் அண்டர்ஸ்கோர் லீப் அண்டர்ஸ்கோர் இயர். நம்ம வைக்கிறது தான் பேர், உங்கள் விஷயம் நீங்கள் என்ன பேர் வேணும் வச்சுக்கலாம். இஸ் லீப் இயர்னு ஒரு ஃபங்க்ஷன் பேர் வைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நான் இயர், நான் இங்கே கீழே இயர் கொடுத்துருவேன், அந்த வேல்யூ இங்கே போகும். ஓகேங்களா? ஸோ அது இயர்னு வச்சுருக்கேன். ஸோ எப்பயுமே ஒரு கோலன் வைக்கணும், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம்னா அங்கே கோலன் வைக்கணும். சரி, இப்போ நான் செக் பண்ணுறேன். நான் கொடுக்குற இயர் 4ஆல் டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் கொடுக்குற இயர் 100ஆல் டிவைட் ஆனால் அது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ ரெண்டு கண்டிஷன்ஸ் எப்பயுமே. அது என்ன ஆகணும்? 4ஆல் டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 வரணும். 100ஆல் டிவைட் பண்ணோம்னா அந்த ரிமைண்டர் 0 வரக்கூடாது, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ ஒரு இயரை 400ஆல் டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரணும்? ரிமைண்டர் 0 வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா, இந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு, ஸோ இது 3ல் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் நம்ம ட்ரூன்னு நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஓகேங்களா? சரி, அடுத்தது எல்ஸ், அப்படி இல்லைன்னா ரிட்டன் ஃபால்ஸ், தப்பானா ஃபால்ஸ்னு வரும். என்னென்ன கண்டிஷனு? கொடுக்குற இயர் 4ஆல் டிவைட் பண்ணி நம்ம ரிமைண்டர் 0 வரணும். ஓகேங்களா? அப்படி இல்லை, அதுவும் ப்ளஸ் அந்த இயர் 100ஆல் டிவைட் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0 வரணும். ஸோ இது ஒரு கண்டிஷன். அப்படி இல்லைன்னா இந்த கண்டிஷனாக சாட்டிஸ்ஃபை ஆகணும். இயர் 4ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நம்ம அதை ட்ரூன்னு சொல்லலாம். ஓகேங்களா? எல்ஸ் ஃபால்ஸ், ரிட்டன் ஃபால்ஸ். ஸோ 0 வந்துச்சுன்னா ரிட்டன் ட்ரூன்னு அனுப்பிச்சி விடும், இல்லைனா ஃபால்ஸ்னு அனுப்பிச்சி விடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு என்ன இயர்னு வாங்கணும் இல்லையா? ஸோ இன்புட் மூலிமா என்டர் எ இயர்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு சாம்பிள் அவுட்புட்டில் என்டர் எ இயர்னு வரும். அப்போ நான் இங்கே இன்புட் கொடுக்குறேன், நான் 2020 கொடுக்குறேன்னு வச்சுப்போமே. ஸோ 2020 இதுக்குள்ளே இப்போ ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இயர்க்குள்ளே என்ன இருக்குது? 2020 இருக்குது. இயர்க்குள்ளே இப்போது 2020 இருக்குது. ஓகேங்களா? சரி, இஃப் நான் செக் பண்ணுறேன், இஃப் இஸ் லீப் இயர், அதாவது இஃப் இஸ் லீப் இயர் ஆஃப் இயர், அதாவது இங்கே இப்போ என்ன பண்ணோம்னா இஸ் லீப் இயர் இயர்னா ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இப்போது இங்கேருந்து இங்கே போய்டும், இங்கே போயிட்டு இந்த இயரை கொண்டு போகும். இயர் இப்போ என்ன ஸ்டோர் ஆகிருக்கு? 2020. ஸோ இந்த 2020 இங்கே போய்டும். இப்போ இந்த 2020 செக் பண்ணும், 4ஆல் டிவைட் ஆகிட்டு ரிமைண்டர் 0 வருதா, 100ஆல் டிவைட் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0 வருதா, அதே மாதிரி அப்படி இல்லைன்னா அந்த இயர் 4ஆல் டிவைட் ஆகி 0 வருதா, வந்துச்சுன்னா ட்ரூன்னு என்னன்னா திரும்ப ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகிட்டு ட்ரூக்குன்னா போகும், இஃபுக்கு போகும். ஸோ ட்ரூனா இஃபுக்கு போகும். பிரிண்ட் இந்த மாதிரி எஃப் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். இயர் இந்தமாதிரி செட் ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்தோம்னா அந்த இயர் இப்போ என்ன இருக்கீங்க? 2020. ஸோ இந்த இடத்துல 2020ன்னு வரும். 2020 அப்போ நான் இருக்க இஸ் எ லீப் இயர்னு வரும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் சின்டாக்ஸ். ஓகேங்களா? இப்படி தான் சின்டாக்ஸ் கொடுக்கணும். டபுள் கோட்ஸ்குள்ளே தான் நம்ம எதெல்லாம் பிரிண்ட் பண்ணணுமோ அதை கொடுக்கணும். ஸோ ரிட்டன் ஃபால்ஸ்ன்னு நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வெளியில் எல்ஸ் பார்ட்டு நம்மளுக்கு ஆன்சராக வந்துடும். இதுவே அது லீப் இயரே இல்லைன்னா நம்மளுக்கு இந்த அவுட்புட் வரும். ஸோ 2019 வச்சுப்போம். 2019 இஸ் நாட் லீப் இயர், இந்த மாதிரி வரும். ஸோ இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சாம்பிள் அவுட்புட் ஒரு இயரை கொடுக்குறோம், அந்த இயரை லீப் இயர்னா லீப் இயர் வரும், அப்படி இல்லைன்னா நாட் எ லீப் இயர்னு வரும். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் டெஸ்ட் வெதர் எ கிவன் இயர் இஸ் லீப் இயர் ஆர் நாட். ஸோ ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணணும், இயர் வாங்கிக்கணும், இஃப் எல்ஸ் லூப் மூலயமா அந்த இயரை ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி செக் பண்ணுறோம். செக் பண்ணி ட்ரூனா நம்மளுக்கு லீப் இயர்னு பிரிண்ட் ஆகும், இல்லைனா நாட் எ லீப் இயர்னு பிரிண்ட் ஆகும். ஸோ சாம்பிள் அவுட்புட்டையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.